ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஓடி ரெஃபரன்ஸ் மாடல். இந்த ஐஓடி ரெஃபரன்ஸ் மாடல் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சப் மாடல்ஸ் வந்து இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்னு கூட வச்சுக்கலாம். ஐஓடி டொமைன் மாடல் இருக்கும் ரெஃபரன்ஸ் மாடலில். அண்ட் தென் இன்ஃபர்மேஷன் மாடல், ஃபங்க்ஷனல் மாடல், கம்யூனிகேஷன் மாடல், ஐஓடி ட்ரஸ்ட் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி மாடல். இப்போ இது ஒன்றுனா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுனா ஐஓடி டொமைன் மாடல்ஸ். டொமைன்னா தெரியும்ல, இஸ் ஆட்ரிபியூட்ஸ் இல்லையா, அதான் நம்ம வந்து டொமைன் சொல்வோம். இந்த கான்செப்ட்டுக்கும் அதோடைய ஆட்ரிபியூட்ஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, மெயின் கான்செப்ட்டுக்கும் அண்ட் தென் சப் கான்செப்ட்டுக்கும் உள்ள என்ன ரிலேஷன்ஷிப்ன்றது சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா டொமைன் மாடல்ஸ் அப்படின்னு வந்து சொல்வோம். இந்த டொமைன் மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இஸ் எ டூலாக கூட நமக்கு பயன்படுத்துவோம். எங்கன்னா ஹியூமன் கம்யூனிகேஷன் பிட்வீன் பீப்புள் ஒர்க்கிங் த டொமைன் இன் கொஷின் அண்ட் பீப்புள் பிட்வீன், அதாவது டொமைன்ஸ்குள்ளேயே ஒர்க்கிங் பீப்புளுக்கும் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது, ஒர்க்கிங் கரண்ட்டாக இருக்கவங்களுக்கும் அண்ட் தென் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸில் இருக்கவங்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் மாடல் தான் கம்யூனிகேஷன் மாதிரி நமக்கு வந்து இருக்குது. இதோட மெயின் கான்செப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஐஓடி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இல்லையா. அண்ட் தென் ஃபிசிக்கல் வேர்ல்டு டு ஏ கரஸ்பாண்டிங், அதாவது ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கும் டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்க தான் பார்த்திங்கன்னா டொமைனோடைய மெயின் இது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இது ஃபிசிக்கல் வேர்ல்டு, இந்த டயக்ராம் பாருங்கள், இது ஃபிசிக்கல் வேர்ல்டு வச்சுக்கலாம், இது வெர்ச்சுவல் வேர்ல்டு. ஃபிசிக்கல் வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது, அண்ட் தென் சம்திங் ரோடு அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, இது வந்து ஃபிசிக்கலாக இருக்கிறது. இது வெர்ச்சுவல் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிளேஸ் இருக்குது இல்லையா, அது வந்து வெர்ச்சுவலாக அவங்க வந்து ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்க்கிங் சைட் 1A, ஸ்லாட் 1A, ஸ்லாட் 2A. இது வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி சைன் எம்டின்றது இங்கே நமக்கு இருக்கும்னா, இது அவங்க ஒரு விஷுவல் வேர்டில் அது தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த சிம்பிள் இருந்தால் நமக்கு என்னென்னா பேமெண்ட் ஸ்டேஷன் அந்த மாதிரி கொண்டு வராங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் கான்செப்ட்டு நம்ம டொமைனில் வந்து இருக்குது. இந்த ஐஓடி டொமைன் மாடல் பார்த்தீங்கன்னா 3 கைண்ட்ஸ் ஆஃப் டிவைஸ் டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போது சென்சார்ஸ். சென்சார்ஸ் தான் தெரியும் இல்லையா. சென்சார்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம், இன்புட்டுக்காக யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டிவைசஸ்க்கும் நம்ம எங்கே சென்சார்ஸ் யூஸ் பண்ணோன்னு பார்க்கலாம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது டெம்பரேச்சர்லேருந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த டிவைசஸில் பார்த்திங்கன்னா நெசசரி கன்வர்ஷன்ஸ், சில நேரத்தில் அனலாக்லேருந்து நமக்கு என்ன போகணும், டிஜிட்டல் போகணும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம சென்சார்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வோல்டேஜ் லெவல் 16 பிட் நம்பரில் இருக்கணும், அண்ட் தென் சிம்பிள் கால்குலேஷன்ஸு, ஸ்டோரேஜ், இன்டர்மீடியட் ரிசல்ட்ஸு, அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து சென்சார்ஸை யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா அனலாக் டு டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ வீடியோ கேமரா வந்து பார்த்திங்கன்னா இஸ் அனதர் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இது வந்து இதெல்லாம் சிம்பிள் சென்சார்ஸ். இந்த டிஜிட்டல் எலக்ட்ரிக்கல் வந்து டிஜிட்டல் கன்வெர்ஷன் பண்ணுறது, வோல்டேஜ் லெவல் வந்து 16, இதெல்லாம் வந்து சிம்பிள். இது வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸு. எதுனா வீடியோ கேமரா டிடெக்ட் அண்ட் ரெகக்னைஸ் பீப்புளை டிடெக்ட் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா சென்சார் மூலிமா, அது வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சென்சார் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டொமைன் சிஸ்டமில் அக்வேட்டர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டிவைசஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சிக்னல்லேருந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, மூவ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டார் இருக்குன்னா அதை ஆன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் டிவைசஸ் தான், மூவ் பண்ணுறது எல்லாமே இதில் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டான்ஷியல் கம்யூனிகேஷன் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டிஜிட்டல் டு அனலாக் தான் இதுவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். டிஜிட்டல் சிக்னல்ஸ் டு அனலாக் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். தேர்டு நம்ம வந்து பார்ப்போம் டேக்ஸு. டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் என்டிட்டியை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். என்னென்ன ஃபிசிக்கல் என்டிட்டிஸ் அட்டாச் ஆகிருக்குன்றதுக்காக தான் நம்ம வந்து டேக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவைசஸ் ஆர் ஃபிசிக்கல் என்டிட்டிஸ் சொல்லுவோம், பட் நாட் போத். டேக் வந்து ஒன்று டிவைஸாக இருக்கணும், இல்லை ஃபிசிக்கல் என்டிட்டிஸாக இருக்கணும், ரெண்டும் சேர்ந்து வந்து இருக்காது. ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் டேக் டிவைஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது இல்லையா, எஃப்ஐடி தான் இதை பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் என்டிட்டி இருக்குது இல்லையா, அது பிரிண்ட் அவுட் மூலிமா, பார்கோடு மூலிமா நம்ம வந்து குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணலாம், கியூஆர் கோடு மூலிமா நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் இல்லையா, அதான் இங்கே ஃபிசிக்கல் என்டிட்டி டேக்கை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறது. ஓகே. நெக்ஸ்ட்டு மாடல், இப்போ டொமைன் மாடல் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் மாடல் பார்க்குறோம். இந்த இன்ஃபர்மேஷன் மாடல் பார்த்திங்கன்னா யூஎம்எல் டயக்ராம்ஸ் மூலிமா தான் இருக்கும். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், வேல்யூ அப்படின்னு நம்ம வந்து கொடுத்தோம்னா அதில் வேல்யூ கண்டெய்னர், மெட்டா டேட்டானா இந்த மாதிரி மெட்டா டேட்டா, டேட்டா வித்தின் டேட்டா சொல்லுவோம் இல்லையா, அதான் இந்த இது பார்த்திங்கன்னா டேட்டா வந்து நமக்கு வந்து சென்ட் ஆகிறது.
வேல்யூனா வேல்யூ கண்டெய்னர் இருக்கும், அட்ரிபியூட்ஸாக போகும், அண்ட் தென் விஷுவல் என்டிட்டியாக மாறும். அண்ட் தென் இங்கே சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் தென் அசோசியேஷன் சொல்லிட்டு இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் மாடல். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது முக்கியமான கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது தனியாக கூட நமக்கு 5 மார்க் 10 மார்க்கில் கேட்கலாம். ரெஃபரன்ஸ் மாடலில் ஃபங்க்ஷனல் மாடல்ன்றது முக்கியமான டாபிக். இந்த ஃபங்க்ஷனல் மாடல் அப்படின்றது பார்த்திங்கன்னா மெயின்லி இது எதுக்காகனா ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அது எஃப்ஜி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் தென் இன்டராக்ஷன் வித் த ஏஆர்எம் ஃபங்க்ஷன் வியூ ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சரை எப்படி இருக்குது, அது ஃபங்க்ஷன்ஸில் எப்படி இருக்குது, அதில் இன்டர்ஃபேஸஸ் என்னென்ன, யார் யார் கூடலாம் இன்டராக்ஷன்ஸ் இருக்குன்றது எல்லாமே சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனல் மாடல் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ இதான் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனல் மாடலோட டயக்ராமே என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இது வரும். ஓகே, டிவைஸு, கம்யூனிகேஷன், ஐஓடி சர்வீஸ், விஷுவல் என்டிட்டி, ஐஓடி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அப்ளிகேஷன் அண்ட் தென் சர்வீஸ் ஆர்கனைசேஷன், மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் செக்யூரிட்டி தான் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனல் மாடலோடைய டயக்ராமே. இப்போ இது ஒவ்வொன்றா தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிவைஸ் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஃப்ஜி எஃப்ஜினா ஃபங்க்ஷனல் குரூப். இந்த டிவைஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி ஃபிசிக்கல் டிவைசஸ் கனெக்ட் பண்ணியிருக்கு, என்னென்ன ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ் இருக்குது, என்னென்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம், ஃபிசிக்கலாக என்னென்னவோ இருக்குன்றத சொல்கிறதான் பார்த்திங்கன்னா டிவைஸ் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த டிவைஸ் ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்க்ளூட் ஆகிருக்குன்னா சென்சிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது, அக்வஸ்டேஷன் அண்ட் தென் ப்ராசஸிங், ஸ்டோரேஜ் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது இந்த டிவைஸில் அப்படின்றத மொத்தமாக பார்க்குறது தான் இந்த டிவைஸ் ஃபங்க்ஷனல் குரூப்பு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஃபங்க்ஷனல் குரூப்பு. கம்யூனிகேஷன்னாவே நமக்கு தெரியும் இல்லையா, எந்தெந்த டிவைஸஸ்க்குள்ளே எந்தெந்த டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு, ஆக்சுவல் சிஸ்டத்துலேருந்து டிஜிட்டல் வேர்ல்டுக்கு எதை மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எந்தெந்த டிவைஸ் மூலயமா ஆகுது, எப்படிலாம் கம்யூனிகேட் ஆகுது அப்படின்றத சொல்ல தான் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐஓடி சர்வீஸ் ஃபங்க்ஷனல் குரூப். ஐஓடி சர்வீஸ் அப்படின்றது மெயினாக எதை வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா, என்னென்ன ஐவி டொமைன் மாடல் இருக்குது, என்னென்ன ஐஓடி சர்வீசஸ் இருக்குது, அந்த டிவைஸ்க்குள்ளே நெட்வொர்க் கூட என்னென்ன கனெக்ட் பண்ணியிருக்குது எல்லாமே சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஐஓடி சர்வீஸ் மாடல் தான், ஃபங்க்ஷனல் குரூப் தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போது வெர்ச்சுவல் என்டிட்டி ஃபங்க்ஷனல் குரூப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மேனேஜ் பண்ணுறோம் வெர்ச்சுவல் என்டிட்டிஸ், அதாவது ஃபிசிக்கல் இல்லாமல் டிஜிட்டல் கூட நம்ம என்னென்னலாம் ஃபங்க்ஷனல் நடக்குது, என்னென்ன டொமைன்ஸ் மாடல்ஸ் இருக்குது, என்னென்னலாம் வந்து கனெக்ட் ஆகிருக்கு, என்னென்ன சர்வீசஸ் அது கூட இருக்குது அப்படின்னு மொத்தமே தெரிஞ்சுக்க தான் பார்த்திங்கன்னா வெர்ச்சுவல் என்டிட்டி ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இஸ் அசோசியேஷன் பிட்வீன் எங்கன்னு பார்த்திங்கன்னா வெர்ச்சுவல் என்டிட்டிஸ் கேன் பி ஸ்டாட்டிக் ஆர் டைனமிக். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டாட்டிக்காக இருக்கும் இல்லை டைனமிக்காக இருக்கணும். எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் என்டிட்டிஸ் மூலிமா தான் எப்படி இருக்குதுன்னு நம்மளால் தெரிஞ்சிருக்கும். அதை பொறுத்து தான் வந்து அது வந்து ஸ்டாட்டிக்காக டைனமிக்காக நம்ம வந்து சொல்ல முடியும். ஃபிசிக்கலை வச்சு தான் இந்த வெர்ச்சுவல் என்டிட்டிஸ் வந்து ரன் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐஓடி சர்வீஸ் ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷனல் குரூப்பு. இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா ரெண்டுமே வந்து இது சப்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வெர்ச்சுவல் அண்ட் ஃபிசிக்கல் ரெண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஆக்ட் ஆகுது எப்படின்னா ஹப்பு மாதிரி பிட்வீன் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கோ இல்லை சர்வீஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கோ இது வந்து ஒரு ஹப்பு மாதிரி யூஸ் ஆகிறது தான் இந்த சர்வீஸ் ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷனல் குரூப்பு. இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம் என்ன டேட்டாவை. ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் ரிக்வஸ்ட் ஃப்ரம் த அப்ளிகேஷன் டு த ஆர் த ஐஓ ப்ராசஸ். அதாவது என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சர்வீஸ் வந்து நம்ம ரிக்வஸ்ட் பண்ணுறோம், இல்லைனா ஒரு ஐஓடி ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் ஒரு ரிசோர்ஸ்லேருந்து அனதர் ரிசோர்ஸுக்கு போகிறதுக்கு. அப்போ ஒரு ஹப்பு மாதிரி இது வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐஓடி ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது த்ரூ ஃபுல்லாக ஐஓடி ரிலேட்டட் சர்வீசஸில் என்னென்ன ஃபுல்லாக மொத்தம் இன்டெக்ரேஷன் சேர்த்து சொல்கிறது தான் இது. நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்பு. மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அப்படின்றத எதை பேஸ் பண்ணியிருக்கோம், நெசசரி ஃபங்க்ஷன்ஸு. இப்போ எல்லாமே இருக்குது இல்லையா, ஒரு மானிட்டர் பண்ணுறது, எனேபிள் பண்ணுறது, இல்லை ப்ராசஸ் பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸில் தான் வரும். இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டொமைனில் யார் இருக்காங்களோ அவங்க தான் இதை வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்ப்பாங்க. என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, ரைட்ஸ் இருக்குது, எங்கே ஸ்டோர் ஆகணும், எந்த இடத்துல ப்ராசஸ் பண்ணணும், எங்கே ஆப்ரேஷன்ஸ் நடக்கணும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபங்க்ஷனல் குரூப்பு. இந்த செக்யூரிட்டி ஃபங்க்ஷனல் குரூப்னால் தெரியும் இல்லையா, டேட்டா வந்து செக்யூர்டாக இருக்கணும், அதாவது ப்ரைவசியாக இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா இந்த செக்யூரிட்டி ஃபங்க்ஷனல் குரூப்போடைய வேலை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆத்தென்டிகேஷன் யாரோ அவங்க மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு சர்வீசஸோ இல்லையோ டேட்டாவோ இல்லை இதோடைய கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா, இந்த செக்யூரிட்டி ஃபங்க்ஷனல் குரூப்போட வேலையை தான் ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணுறது, செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணுறது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செக்யூர் கம்யூனிகேஷன்ஸாக இருக்கும். இன்டெகிரிட்டி அண்ட் கான்ஃபிடென்டி ஆஃப் மெசேஜஸ் வந்து ஒரு என்டிட்டிலேருந்து இன்னொரு என்டிட்டி, இல்லை ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸஸ்ஸு, இல்லை ஒரு அப்ளிகேஷனில் இன்னொரு அப்ளிகேஷன்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா சென்சிட்டிவாக தான் இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இன்டெகிரிட்டியாகவும் இருக்கும். ஓகேங்களா, ஹியூமன் யூசர்ஸ் வந்து யாரும் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் அப்ளிகேஷன் ஃபங்க்ஷனல் குரூப்பில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபங்க்ஷனல் குரூப்பு. இந்த அப்ளிகேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்காக ஒரு டேட்டாவுடைய ஃபுல்லாக ஐஓடி அப்ளிகேஷன் எப்படின்றதுன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லாஜிக்காக சொல்கிறது தான் இது. தட் ரெப்ரசன்ஸ் அ நீடட் லாஜிக். ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணோன்னா எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் லாஜிக் டைலர்ட் ஆர் டு எ ஸ்பெசிஃபிக் டொமைன், ஸ்மார்ட் கிரிட் மாதிரி தான் இது வந்து இருக்கும். இப்போ இதான் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல். இது தனியாகவே இந்த கொஷின்ஸை வந்து நம்ம வந்து கேட்கலாம். 5 மார்க்ஸில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, சில நேரத்தில் 10 மார்க்லையும் கேட்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் மாடலில் ஃபங்க்ஷனல் மாடல் பார்த்தாச்சு இல்லையா. இப்போ கம்யூனிகேஷன் மாடலில் பார்க்க போகிறோம். கம்யூனிகேஷன் மாடலில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா சேஃப்டி. இந்த ஐஓடி ரெஃபரன்ஸ் மாடல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். அதனால் இந்த சிஸ்டம் வந்து டெஃபினட்டாக வந்து சேஃப் சிஸ்டமாக தான் இருக்கும். நம்ம வந்து சேஃப்டியாக தான் இது வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கிரிட். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைவசி. ஏன் இது ப்ரைவசி அப்படின்னு சொல்கிறோன்னா, இது வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டு மே இன்க்ளூடு ஹியூமன்ஸும் வந்து இதில் இருக்கலாம், ஹியூமன்ஸும் இருக்கிறாங்க. அண்ட் தென் யூசர் ப்ரைவசி வந்து பார்த்திங்கன்னா ஐஓடி சிஸ்டமில் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது ப்ரைவசி வந்து நம்மளோட ப்ரைவசி வந்து போகாது. ஏன்னா ஃபிசிக்கல் வேர்ல்டில் வந்து ஹியூமன்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணாலும் கூட சில நேரத்தில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைவசி வந்து போய்டும். நம்ம டேட்டெல்லாம் போச்சு நம்ம ப்ரைவசி போய்டும் இல்லையா. ஆனால் இந்த ஐஓடியில் யூஸ் பண்ணும் போது ப்ரைவசிஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த ப்ரைவசி மாடல்ஸ் வந்து காம்போனன்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட், ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன், ட்ரஸ்ட் அண்ட் ரெப்யூட்டேஷன். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட்டு. கண்டிப்பாக இதை வந்து நம்ம வந்து நம்பலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டேட்டா வந்து பார்த்திங்கன்னா வெளில வந்து போகாது. நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். செக்யூரிட்டி வந்து கம்யூனிகேஷன் பண்ணும் போது கான்ஃபிடென்டலாக இருக்கும், ப்ரொடக்ஷனாக தான் பண்ணுவாங்க. அதனால் நம்மளோட டேட்டா வந்து வெளியில் எங்குமே போகாது. இதில் என்னென்ன ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட், ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன் அண்ட் தென் ட்ரஸ்ட் அண்ட் ரெப்யூட்டேஷன், செக்யூரிட்டிலையும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.